இப்பயும் ஒரே கடையில் தான் வாங்குறோம். இன்றைக்கி புதுசாக ஒரு கார்பரேட் கடையில் போய் வாங்கலாம்னு சொல்லி வாங்கினேன். ஏசிலாம் போட்டு நமக்கு தனியாக ஒரு ரூம்லாம் வச்சுட்டு சைடில் மட்டும் புச்சர் பண்ணிட்டு எடுத்து வச்சுருந்தாங்க சிக்கனை. ப்ரைஸும் அதே ப்ரைஸ் தான் ஷாக்கிங்லி. நல்லா இருந்துச்சு சிக்கன் பேக்கிங் குவாலிட்டியும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஏர் கண்டெய்னர் பேக்கேஜில் போட்டு தந்துடுறாங்க. அதை நீங்கள் வீட்டில் போய் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நல்லா இருந்துச்சு ஓவரால் சர்வீஸ். கேகே நகர் சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கறி கடைக்கு பக்கத்தில் ஒரு ஃபில்டர் காஃபி கடை. எப்படி மிஸ் பண்ண முடியும்? ஒரு ஃபில்டர் காஃபி போட்டேன். வணக்க நண்பர்களே, இன்றைக்கி டே 12 ஆஃப் பனியாக் சீரிஸ். வீட்டுக்கு வந்து சிக்கன் நல்லா ஊற வச்சுட்டு சைடில் எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்த்தா பயங்கரமாக மழை பெய்யுது. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் ஆகி வேகமாக வந்துட்டேன். இல்லைனா மாட்டிட்டு இருந்திருப்பேன். அப்படியே அவனை ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு டைமரை செட் பண்ணி விட்டாச்சு. இந்த மீன் டைம் ஊருக்கு போகிறேன்றனால மில்க்லாம் காலி பண்ண சொல்லி குல்குல் ஷேக்கை போட்டேன். ஷேக்கை போட்டு குளிக்கிட்டு மத்தியானம் மீல் எடுத்து உட்காந்தாச்சு. ஃப்ரூட்ஸு சிக்கன் இதை மட்டும் வச்சு முடிச்சிட்டேன். அப்புறம் ஈவினிங் போல் மீட்டிங் இருந்துச்சு. அது கூடவே ஃபேப் ஒன்றை போட்டு முடிச்சிடலான்னு சொல்லி ஃபேப்பை போட்டு மீட்டிங்கையும் முடிச்சுட்டு அகைன் வாக்கெல்லாம் பார்த்துட்டு நைட்டு மீலுக்கு திரும்ப கொஞ்சம் சிக்கனை மட்டும் வச்சு அடித்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்னப்பா கார்பே இல்லைன்னு நினைக்காதீங்க. நைட்டு திரும்பி அகைன் ஆர்டர் போட்டேன் ஈட் கிளப்ல. ஒரு சாண்ட்விச்சை மட்டும் போட்டு முடிச்சிடலான்னு சொல்லி போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துட்டேன். நாளைக்கு வீட்டில் சந்திப்போம். பை பை.